முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒத்திவைக்கப்பட்ட முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வு ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும். தேசிய மருத்துவ கல்வி வாரியம் அறிவிப்பு. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி சுமார் 400 இடங்களில் முன்னிலை. பிரதமராகும் கெய்ர் ஸ்டார்மருக்கு ரிஷி சுனக் வாழ்த்து. பிரிட்டன் பொதுத் தேர்தலில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட இலங்கை தமிழ் பெண் வெற்றி. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நுழையும் முதல் தமிழ் எம்பி என்ற பெருமையை பெற்றார் உமா குமரன். அதிமுக குறித்து திட்டமிட்டு குறை சொல்லி வருகிறார் அண்ணாமலை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. பேட்டி கொடுப்பதன் மூலமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றும் விமர்சனம். தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார்? சமூக நீதிக்கு எதிரானவர்களை தோற்கடிப்பதன் மூலம் சமூக நீதிக்கு துரோகம் செய்பவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ பரப்புரை. சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். நம்பிக்கை துரோகி என்ற பெயர் மட்டுமே இபிஎஸ்க்கு பொருந்தும் என அண்ணாமலை பதிலடி. சிலரின் சுயநலத்திற்காக அதிமுக அழிந்து கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். மத்திய அரசு நடைமுறைப்படுத்திய புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக சென்னை, மதுரையில் திமுக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். புதிய சட்டங்கள் மூலம் இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக கூறி அதிமுக வழக்கறிஞர்கள் போராட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 22 பேருக்கு ஜூலை 18 வரை நீதிமன்ற காவல். இரண்டாவது முறையாக ஆஜர்படுத்திய நிலையில் ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. உதகை படகு இல்லத்தில் பணியாளர் வருகையை பதிவு செய்யும் கருவியில் கோளாறு. பணியை புறக்கணித்த படகு ஓட்டுநர்களால் சுற்றுலா பயணிகள் 4 மணி நேரமாக காத்திருப்பு. கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே பாக்கு தோட்டத்தில் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ள யானைகள். கிராம மக்கள் அச்சமடைந்த நிலையில் ட்ரோன் உதவியுடன் கண்காணிக்கும் வனத்துறை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. கற்றுக்கொள்வதற்கு மிக பெரும் வாய்ப்பு ஒலிம்பிக் எனவும் வாழ்த்து. ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்ததுடன் கலந்துரையாடினார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தை நாடிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிபிஐ பதிலளிக்க உத்தரவு. நீட் வேண்டாம் என்ற நடிகர் விஜயின் கருத்தை வரவேற்பதாக கனிமொழி பேட்டி. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அனைவருக்கும் இருப்பதாக கருத்து. ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு, பாமாயில் தட்டுப்பாடு நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். விரைவாக சரி செய்ய வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தல்.
முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் என்று மருத்துவ கல்விக்கான தேசிய தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு குளறுபடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கடந்த 23ஆம் தேதி நடைபெறவிருந்த முதுநிலை நீட் தேர்வு திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்த நிலையில் முதுநிலை நீட் தேர்வின் செயல்முறையின் தன்மையை முழுமையாக மதிப்பீடு செய்யும் நோக்கில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதாக மத்திய கல்வி அமைச்சகம் விளக்கம் அளித்த நிலையில் இந்த தேர்வு தற்போது ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இந்த தேர்வு காலை மற்றும் மாலை என இரு வேளைகளில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு தொடர்பான கூடுதல் விவரங்களை இதற்கான பிரத்யேக இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தேசிய தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மறைந்த அரங்கநாயகன் மீதான தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பல கடந்த 1991 முதல் 96 வரை அதிமுக ஆட்சி காலம். அப்போது கல்வி அமைச்சராக இருந்தவர் தான் ஸ்ரீ அரங்கநாயகம். இந்த காலகட்டத்தில் அவருடைய பெயரும் அவருடைய மனைவி மற்றும் மகன்கள் பெயரிலும் வருமானத்துக்கு அதிகமாக சுமார் 1.15 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சேர்த்ததாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அரங்கநாயகத்திற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. அதே போல 50,000 ரூபாய் அபராதம் விதித்தது. மேலும் கடந்த 2017ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பின்படி அமைச்சருடைய மனைவி மற்றும் அவருடைய 2 மகன்களை விடுதலை செய்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவருடைய பதவி காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் 2017ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதை எதிர்த்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரங்கநாயகம் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் தொடர்ந்த வழக்குகளும், அதே போல அந்த குடும்பத்தினர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த காலகட்டத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு அவர் காலமாகிவிட்டார். இந்த மேல்முறையீட்டு வழக்கில் தான் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அரங்கநாயகத்திற்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது காலமாகிவிட்டதால் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற அந்த சிறப்பு நீதிமன்ற உத்தரவை தற்போது உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அதே போல அவருடைய மனைவி மற்றும் மகன்கள் ஆகியோரை விடுதலை எதிர்த்து லஞ்ச ஒழிப்பதை தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவையும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வு வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வானது வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீட் தேர்வு தேதி கடைசி நேரத்தில் மாற்றப்பட்ட நிலையில் பல்வேறு கண்டனங்கள் எழுந்திருந்தன. 3 முறை கிட்டத்தட்ட அந்த நீட் தேர்வு தேதியானது மாற்றப்பட்டிருந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக கடைசி நேரத்தில் தேர்வு நடைபெறுவதற்கு முதல் நாள் இரவு மாற்றப்பட்டதும் கண்டனத்தை எழுப்பியிருந்த நிலையில் பல்வேறு மாநிலங்களிலும் நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து குரல்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலில் இது முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில் முதுநிலை நுழைவுத் தேர்வுக்கான தேதியானது ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. காரைக்குடியில் பழ வியாபாரம் செய்யும் சகோதரர்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு போடுவதாக கூறி தாய், மகள் மற்றும் பாட்டி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். சிதம்பரம், என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க? நிச்சயமாக தெரியும். அதாவது காரைக்குடியில் பழ வியாபாரம் செய்யும் சகோதரர்கள் மீது காவல்துறை பொய் வழக்கு போடுவதாக காரைக்குடியில் அவருடைய பாட்டி தீக்குளித்த முயற்சித்த நிலையில் தற்போது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாய் மற்றும் மகளும் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காரைக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் சரிதா. இவர் கணவனை இருந்தவர் 2 மகன்கள் மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். சகோதரர்கள் குணா மற்றும் மனோஜ்குமார் இருவரும் தந்தை இழந்த நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக
4 சக்கர வாகனத்தை வைத்து வாடகைக்கு பல வியாபாரம் செய்து வந்து குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றனர். மேலும் சகோதரி மகாலட்சுமி படிக்க வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை வந்து காரைக்குடி காவல் நிலையத்தில் காவல் நிலைய போலீசார் வந்து சகோதரன் மீது வழக்கு உள்ளதாக கூறி விசாரணைக்கு அழைத்து செல்கின்றனர். அப்போது அங்கு பிரச்சனை ஏற்பட்டு பெண்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளானது. அப்போது இவருடைய பாட்டி வந்து தீக்குளிக்க முயன்றதால் அவர்களை மீட்டு 108 மூலம் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இதனைத் தொடர்ந்து இவருடைய தனது மகன்கள் மீது பொய் வழக்கு போடுவதாகவும் அவர்கள் அடித்து துன்புறுத்துவதாகவும் தனது வயதான தாயையும் ஆபாச சொற்களால் பேசி துன்புறுத்துவதாகவும் போலீசாருக்கு பயந்து மகன்கள் தலைமறைவிட்டதாகவும் காவல்துறை நடவடிக்கையால் தனது குடும்பம் வாழ வழி இல்லாமல் அவதிப்பதாக கூறி சரிதா மற்றும் தனது மகளான மகாலட்சுமியுடன் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்தார். திடீரென்று மனனை முழுமையாக ஊட்டி தீ வைக்க பற்ற வைக்க முற்பட்ட போது போலீசார் மற்றும் அங்கிருந்த செய்தியாளர்கள் போட்டோகிராபர்கள் ஆகியோர் தடுத்து நிறுத்தினர். தடுத்து நிறுத்தி அவர்களை சிவகங்கை அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிதம்பரம்.